தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் போலீஸ்காரால் அடித்து கொல்லப்பட்ட ஜெயராஜ் அப்புறம் ஃபெனிக்ஸ் இருவருக்கும் செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. எந்தெந்த செலிப்ரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு இப்போது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சூர்யா சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதி நிலைநிறுத்தப்படும் என்று நம்புவோம், ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த அறிக்கை. இப்போது லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் கேட்கும்போதே மனது பதறுகிறது, வலியால் துடித்து இறந்தவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து மாளவிகா மோகனன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாரிஃபைட் அண்ட் நம் டு ஹியர் வாட் ஹஸ் ஹேப்பன் வித் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் இன் தூத்துக்குடி. This sort of brutality by the police inhuman behind words, justice for ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ்னு சொல்லியிருக்காரு. கிரிக்கெட்டர் ஹர்பஜன் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடிப்பவனுக்கு தேவை ஆயுதம், வலிப்பவருக்கு தேவை காரணம், இனத்துக்காக மதத்துக்காக நிலத்துக்காகன்னு போய் இப்போது எதுக்கு சாகுறோம்னே தெரியாமல் செத்து போயிட்டாங்க அப்பாவும் மகனும். கடந்து செல்வது எளிதல்ல, நீதி கிடைக்காமல் மறந்து செல்வது மனிதமல்ல, மனிதம் எங்கே. கிரிக்கெட்டர் ஷிகர் தவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாரிஃபைட் டு ஹியர் அபவுட் த brutality inflicted upon ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் in Tamil Nadu. We must raise our voice and make sure justice is given to the family. Justice for ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஆக்டர் கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, this painful incident and the trauma Mr. ஜெயராஜ் family is going through will be in our conscience and on us for a long time. The way this case is going to be handled will demonstrate if it's the fault of a few individuals for the whole system. Justice for ஜெயராஜ் and Phoenix. ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, no one is above the law. Justice must be done for this inhuman act. Justice for ஜெயராஜ் and Phoenix அப்படின்னு ஜெயம் ரவி அவருடைய கண்டனத்தை தெரிவித்திருக்காரு. ஹிந்தி ஆக்டர் வருண் தேஜ் கோனிடலா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷாக்டு அண்ட் பெயின்டு டு ஹியர் த நியூஸ் அபவுட் த ட்ராஜிக் ஈவெண்ட். வி மஸ்ட் ஸ்டாண்ட் டுகெதர் அகெயின்ஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் brutality. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் அப்படின்னு அவருடைய பதிவை போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பிரணீதா சோப்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we go to the police when we are in danger. How can they be the danger? Every single cop involved in their death needs to pay for this. I cannot imagine the pain the father and son went through. Justice for ஜெயராஜ் and Phoenix அப்படின்னு பிரணீதா சோப்ரா சொல்லியிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when it's wrong, it's wrong, no matter who it is. Extremely shocked at the behavior சாத்தான்குளம் police. There's no solace for their family. Justice for ஜெயராஜ் and Phoenix. We can't blame the entire police force. Those two frustrated sadist men have to be punished. RIP ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார். இந்திய ஆக்ட்ரஸ் ஸ்ரதா கபூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் அப்படின்னு ஸ்ரதா கபூர் அவருடைய பதிவை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாத்தான்குளம் இன்சிடென்ட் இஸ் ஹாரிஃபையிங், இட்ஸ் டோட்டலி இன்ஹியூமன், ரியலி நாட் அக்செப்டபுள், ஜஸ்டிஸ் இன் டிலே இஸ் இன்ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோவும் அவங்க ஷேர் பண்ணி போட்டிருக்காங்க. ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சங்கர் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ்ன்னு போட்டு கீழே அவங்களுடைய ஃபோட்டோஸை ஒரு பதிவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ரெபா மோனிகா ஜான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, appalled and shocked behind measure, the culprits need to be punished brutally. Enough is enough. When we can raise our voice against the injustice done to George Floyd, why not our own people? Need justice for ஜெயராஜ் and Phoenix and their families now. Justice for ஜெயராஜ் and Phoenix அப்படின்னு ரெபா மோனிகா ஜான் அவங்க பதிவை போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து சிபி சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் இஸ் த ஒன்லி வே டு ஸ்டாப் த கைண்ட் ஆஃப் ஹாரிஃபையிங் அண்ட் மான்ஸ்ட்ரஸ் இன்ஜஸ்டிஸ் டன் டு திஸ் டூ இன்னசென்ட் சோல்ஸ். Otherwise, this kind of atrocities will continue to happen and be forgotten. Justice for ஜெயராஜ் and Phoenix அப்படின்னு சிபி சத்யராஜோட பதிவை போட்டிருக்காரு. இதை தொடர்ந்து
ஆக்டர் அண்ட் டைரக்டருமான கரு பழனியப்பன் என்ன போட்டிருக்காருன்னா, அரசு துறை முழுமையாக அழுகிவிட்டதன் அடையாளம்தான் ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் சிறை கொலை. இந்த சூழலிலும் காவல்துறை எவரேனும் ஆதரித்தால் அவரும் கெட்டு அழுகிவிட்டார் என்பது அறிக. இந்த வழக்கிலாவது தீர்ப்பு வராமல் நீதி வரும் என நம்புவோம். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ். டைரக்டர் ரத்னகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு துறையிலும் சிலர் செய்யும் தவறால் அந்த துறையும் அதில் பணிபுரிவதை பெருமையாக நினைக்கும் பல நேர்மையான அதிகாரிகளும் கூனிக்குறுகி நிற்கிறார்கள். இதற்கு தீர்வு நீதி கிடைக்கும் வரை அந்தந்த துறையை சேர்ந்தவர்களே களத்தில் இறங்கி களை எடுக்க போராட வேண்டும். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ். ஆக்டர் விவேக் என்ன சொல்லியிருக்காருன்னா, குறைந்தபட்ச குற்றம் ஏன், நான் குறிப்பிட்டது ஊரடங்கில் கடை திறந்து வைத்தது தான். அந்த சின்ன தவறுக்கு சித்திரவதையும் மரணமும் தண்டனையா என்று வேதனையுடன் கேட்கிறேன் அப்படின்னு விவேக் கேட்டிருக்காரு.